Hi students, welcome to Nanjil Career Academy, Electrostatics NEET 2019. 2-point charges capital A and capital B having charges plus Q and minus Q respectively are placed at a certain distance apart and the force between them is capital F. If 25% charge of capital A is transferred to capital B, then the force between the charges becomes, okay, 4 options are given, okay. So force between 2-point charges, suppose Q1, Q2 be the two charges placed at a point capital A and capital B, okay. So A being ஒரு பாயிண்ட், ஸோ அதில் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இப்போ ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ, ஓகே, 2-point சார்ஜஸ் பிளேஸ்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா F is equal to K into Q1 Q2 divided by R square, okay. So K is equal to 1 divided by 4 pi epsilon 0. அதனுடைய வேல்யூ வந்து 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும், ஓகே. எக்ஸலான் 0வோட வேல்யூ 8.854 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர், ஓகே. ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2-point சார்ஜஸ் பிளேஸ்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர், ஓகே. 2-point சார்ஜஸ் ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ, ஓகே. ஏ பாயிண்டில் ப்ளஸ் க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பி பாயிண்டில் வந்து மைனஸ் க்யூ சார்ஜ், ஓகே. ரெண்டு கிடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ Q1 இந்த ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் ப்ளஸ் க்யூ, பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் மைனஸ் க்யூ, ஓகே. அதுதான் ப்ராப்ளத்தில் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ நம்ம Q1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் க்யூ அப்படின்னு எடுத்திருக்கோம், Q2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூ அப்படின்னு எடுத்திருக்கோம், ஓகே. பாயிண்ட் ஏ சார்ஜ், ஏல உள்ள சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூ, பாயிண்ட் பி சார்ஜ் வந்து மைனஸ் க்யூ, ஓகே. ஸோ இப்போது Q1 is equal to plus Q, Q2 is equal to minus Q. ஸோ இப்போது F is equal to K into Q1 Q2 divided by R square. Q1 Q2 ஓட வேல்யூவை plug-in பண்ணும்போது F is equal to K into plus Q into minus Q divided by R square. So plus into minus minus K into Q square, Q into Q, Q square divided by R square, okay. Q into Q square plus into minus minus, okay. So minus K into Q square divided by R square, okay. First case. Second caseல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25% charge from A is transferred to B, okay. ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்காங்க 25% charge of capital A is transferred to capital B, okay. Then force between them becomes, new force வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், okay. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் 25% charge from capital A is transferred to capital B, okay. ஸோ ஏல இருக்கு ஏ சார்ஜ்லேருந்து ஒரு 25% ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கேபிட்டல் பிக்கு போகுது, ஓகே. ஸோ அப்போ மீனிங் ஏல வந்து 25% சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஓகே. ஸோ ஏல வந்து 25% சார்ஜ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஏ சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூ சார்ஜ். ஸோ நவ் சார்ஜ் அட் கேபிட்டல் ஏ வந்து என்ன வரும், 25% charge capital A is transferred to capital B, okay, transferred to capital B. So now charge at A வந்து A already இருந்த charge Q, அதில் வந்து 25% reduce ஆகும், transferred to capital B. அந்த charge வந்து capital B க்கு போயிடும், okay. So 25 next step Q minus 25% அப்படிங்கிறத நம்ம 25 divided by 100 into Q அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை 25th டேபிள் நம்ம கேன்சல் பண்ணும்போது இது வந்து 1 ஆயிரும், இது வந்து 4, ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் 1/4 Q, ஓகே. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 4 into Q 4Q மைனஸ் Q divided by 4, ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4Q மைனஸ் Q வந்து 3Q, ஓகே. ஸோ 3Q divided by 4, ஓகே. ஸோ நான் சார்ஜ் அட் ஏ வந்து ஏல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து 3Q divided by 4, ஓகே. அதே மாதிரி நான் சார்ஜ் அட் பி, ஓகே. ஸோ ஏல இருந்த சார்ஜில் 25% பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஏல இருந்த சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகும், பியில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகே. ஸோ இங்கே வந்து ப்ளஸ், ஓகே. ஸோ மைனஸ் Q ப்ளஸ் 25% Q, ஓகே. 25% ஆஃப் ப்ளஸ் Q சார்ஜ், ஓகே. க்யூவில் இருந்த சார்ஜ் தான் வந்து ஏல இருந்தால் ப்ளஸ் Q சார்ஜ் வந்து 25% பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஓகே. ஸோ நவ் சார்ஜ் அட் கேபிட்டல் B is equal to minus Q
ப்ளஸ் 25% q. ஆனால் கேபிட்டல் ஏல் நம்ம பார்க்கும்போது மைனஸ் 25%, ஏன்னா ஏலேன்ட்டு பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 25%ங்கிறது 1/4. ஸோ மைனஸ் q ப்ளஸ் 1/4 ப்ளஸ் q. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது நெக்ஸ்ட் 4 into minus q is equal to 4 into minus q is equal to minus 4q plus q divided by 4. Okay, so next step minus 4q plus q is equal to minus 3q divided by 4. Okay, so இப்போ ஏல இருந்து சார்ஜ் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 3q divided by 4 நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பியில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து minus 3q divided by 4. ஓகே, ஸோ இப்போ q1 ஓட வேல்யூ வந்து 3q, இதை வந்து q1 எடுத்திருக்கோம், இதை வந்து q2. ஓகே, ஸோ இப்போது q1 q2 எழுதியாச்சு. ஃபோர்ஸ் ஃபார்முலா F is equal to k into q1 q2 by r squared. ஸோ F nu is equal to q1 ஓட வேல்யூ 3q divided by 4 into q2 ஓட வேல்யூ minus 3q divided by 4 r squared. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 into 3 வந்து 3 into 3 9, 4 into 4 வந்து 16. ஸோ 9/16 வெளியே எடுத்துகிறோம். பேலன்ஸ் வந்து q into q squared divided by r squared. ஸோ இப்போ ஆன்சர் 9/16 வந்து வெளியே வந்துடும், மைனஸ் k into q squared divided by r squared. ஓகே, ஸோ இவ்வளோத்தோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். F is equal to கேஸ் 1ல் நம்ம பார்த்துருக்கோம். F is equal to வேல்யூ F is equal to minus k into q squared by r squared. ஓகே, F ஓட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போது ஆன்சர் F nu is equal to 9/16 F. ஓகே, so answer 9/16 F, second option.